நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த அற்புத அனுபவத்தினை விவரிக்க என் வசம் வார்த்தைகள் வற்றி போனது வியப்பை அளிக்கின்றது. எங்கு விளக்க வார்த்தைகளுக்கு வாய்ப்பில்லையோ அங்கு மௌனமே மொழியாகின்றது. நான் காண்பது கனவா யதார்த்தமா? வேறுபாட்டை அறிய இயலவில்லை. யதார்த்தமும் ஒரு விதத்தில் கனவே பார்வதி. கனவும் யதார்த்தமே. சுவாமி, அந்த அருவிக்கு நெருக்கமாக செல்ல வேண்டும். ஆகட்டும் பார்வதி. நண்பர்களே, விவாகம் நடந்தானது. திருமண விழாக்களும் இனிதே நிறைவு பெற்றன. இனி சென்று நாம் நித்திய பூஜைக்கான ஏற்பாடு செய்யலாம். அதன் பிறகு நான் தாய் தந்தையின் ஆசிகளையும் பெற வேண்டும். உணவு கொள்ளவும் வேண்டும். ஆகட்டும், வாருங்கள். அன்னையும் தந்தையும் எங்கு சென்றார்கள்? பார்வதி வனத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் உன் மகிழ்ச்சிக்காகவும் இச்சை பூர்த்திக்காகவுமே நான் சமர்ப்பிக்கிறேன். பார்வதி, எது குறித்த சிந்தனை?
சுவாமி, புனர் விவாகத்தோடு நம் வாழ்வில் புதியதொரு அத்தியாயமும் துவங்க பெற்றது. சம்பிரதாயங்களின்படி திருமணத்திற்கு பின் கணவர் மனைவிக்கு ஒரு புதிய பெயரிட வேண்டும். அவ்வகையில் தாமும் எனக்கு புதிய பெயர் வழங்குங்கள். எனினும் அதற்கு அவசியம் என்ன பார்வதி? உள்ளது சுவாமி. எனது பெயரில் தமது பெயர் ஒலிப்பதையே நான் கேட்க விரும்புகிறேன். சிருஷ்டி தம்மை சிவன் என்று அழைத்தால் நான் சிவா என்று வழங்கப்பட வேண்டும். அகிலம் தம்மை மகாதேவர் என்று அழைத்தால் நான் மகாதேவி எனப்பட வேண்டும். அந்த பெயர்களாலேயே நீ வழங்கப் பெறுவாய். எனினும் நான் உன்னை பார்வதி என்றே அழைப்பேன். ஏனெனில் நான் மனம் புரிந்தது பார்வதியைத்தான். சத்தியம் யாதெனில் பார்வதி என்னும் பெயருக்கு என் பெயரும் அதன் ஒலியும் அவசியமே இல்லை. ஏனெனில் சிவன் பார்வதி என்ற பெயருக்கு சாராம்சம் ஒன்றுதான். அதன் பொருள் மையல்தான். ஞான வடிவான ஈசன் இன்று மையல் மொழி உரைப்பது எனக்கு பெரும் வியப்பை அளிக்கிறது. மையலிலும் பெரும் ஞானம் வையத்தில் இல்லை பார்வதி. மையலின் மகத்துவத்தை உணராத ஞானம், மையலினின்று வேறுபட்ட ஞானம் ஞானமல்ல, அஞ்ஞானம். இந்த சிருஷ்டியின் பந்தங்கள் அனைத்தையும் இணைப்பதும் அவைகளை எளிமையாக்குவதும் மையல்தானே. நமது சங்கமத்திற்கும் அடிப்படை மையலே. அத்துடன் அம்மையலே நம் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகுவதற்கும் காரணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவரும் எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், கண் விழியுங்கள். என்னவாயிற்று? அன்னையும் தந்தையும் கைலாயத்தில் இல்லை. சோதரர் கார்த்திகேயரும் இல்லை. அவர்கள் சென்ற இடம் குறித்து நீங்கள் அறிவீர்களா? அது குறித்து எத்தகவலும் எங்களிடம் இல்லையே. எனக்கு தெரிந்த மட்டும் அவசியம் நந்திக்கு தெரிந்திருக்கும். இருப்பினும் நமது நந்தியும் தற்போது இங்கு இல்லையே. இது எவ்வாறு சாத்தியமாகும்? அனைவரும் எங்கு சென்று விட்டனர்? உடன் சென்று அன்னையையும் தந்தையையும் தேடி வருகிறேன். சற்று பொறுங்கள் கணேசரே, தாம் எங்கு செல்கிறீர்கள்? ஏன், நான் எங்கும் செல்லக்கூடாதா? கணேசரே, தாம் தானே பிரபுவிற்கும் அன்னைக்கும் புனர்விவாகம் செய்து வைத்தீர்கள்?
எனில் விவாகத்திற்கு பின்னர் பிரபுவும் அன்னையும் ஓய்வாக கைலாயத்திலிருந்து சென்றிருக்கலாமே. அதுவும் சரிதான். அதை குறித்து நான் சிந்திக்கவில்லையே. எத்தனையோ காலங்கள் பிரிந்திருந்த பின்னர் நம் அனைவரிடத்திலிருந்தும் விலகி இருக்கும் தனிமை அவர்களுக்கு தேவைதானே? இதில் எத்தகைய சங்கடம் உள்ளது? நான் உள்ளேனே. எது மட்டும் அன்னையும் தந்தையும் கைலாயம் திரும்பாதிருக்கிறார்களோ அதுவரை கைலாய நிர்வாகத்தை நான் ஏற்கிறேன். ஓம் பிரம்மதேவாய நமः. 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 ஆச்சாரியரே, பிரம்மதேவரை நோக்கி தவம் இருக்கும் இப்பெருமகன் யார்? பிரஜாபதி துஷ்டரின் புதல்வன் திரிசிரன். ஓம் பிரம்மதேவாய நமः. பெரும் ஆற்றல் பெற்றவன். இவருக்கும் என் அரியாசனம் வேண்டுமா? தேவேந்திரா, தாம் இவ்வாறு பதட்டம் அடைவது எதனால்? நினைவுள்ளதா? தசானந்தனின் தவத்தை கண்டும் இவ்விதமே தவித்தீர்கள். எனினும் நேர்ந்தது என்ன? அவனோ மகாதேவரிடம் சிறந்த பக்தனாகும் வரத்தை வேண்டினான். அதைப் போலவே இந்த திரிசிரனும் தன் தவத்தின் பலனாக பக்தி அல்லது ஞானத்தை வேண்டலாம். அனைவரும் பக்தி அல்லது ஞானத்தை வேண்டியே துவக்குகிறார்கள். எனினும் அதுவே அரியாசனத்தை பறிக்கும் ஆசையாக மாறுவதற்கு அதிக காலமாவதில்லை. ஆகையால் எவன் தவம் நிறைவு பெற அனுமதிக்க மாட்டேன். அது சாத்தியமல்ல. ஓம் பிரம்மதேவாய நமः. நான் உடன் கைலாயம் சென்று இது குறித்து ஈசனிடம் உரையாட வேண்டும். ஈசன் மற்றும் தேவி பார்வதியின் அம்சமான இந்த கணேசன் தம் அனைவருக்கும் ஆசி வழங்குகிறேன். இன்று ஞான சர்ச்சையை நானே துவங்குகிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கண்டீர்களா? கணேசர் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறார். தன் மனதை ஒருநிலைப்படுத்த முயற்சிக்கிறார். ஞான விவாதத்திற்கு அதுவே அடிப்படை. மகாதேவர் இங்கு இல்லாத நிலையில் நமது கைலாயத்தை கணேசர் நன்றாகவே நிர்வகிப்பார். அதில் ஐயமே இல்லை.
கணேசர் தன் தியானத்தில் இருந்து கண் விழித்து எப்பொழுது ஞான விவாதத்தை துவக்குவார் என்று நான் காத்திருக்கிறேன். நிச்சயமாக ஏதோ ஆழ்ந்த கருத்தை இன்று நமக்கு தெரிவிக்கவிருக்கிறார். நீ உரைப்பது உண்மைதான். ஞான சபையை துவக்குவதற்கு ஞானத்தை சேகரித்துக் கொண்டிருந்தேன். ஆகட்டும், நீங்கள் அனைவரும் ஞான சபையில் பங்கெடுக்க ஆயத்தமாக உள்ளீர்களா? ஆமாம், ஆயத்தமாக உள்ளோம். இன்றைய நம் விவாதத்திற்கான தலைப்பு உணவு. என்னது உணவா? உணவு. நன்று நன்று, சிறந்த தலைப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாழ்க்கைக்கு இன்றியமையாத அடிப்படை தேவைகளில் அனைத்திலும் மகத்துவமானது உணவுதான். வேளை தவறாமல் உணவை பெறுவதற்கு ஜீவராசிகள் அனைத்தும் உழைக்க வேண்டியது அவசியம். எனினும் போஜனத்தை பெறுவதற்காக சிலர் நற்பணிகளை ஆற்றுகின்ற அதே வேளையில் சிலர் தீய வழியை நாடுகிறார்கள். நல்வழியை மேற்கொள்பவர்கள் தம் கர்மவினை பலனால் இறைவனை நெருங்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். தீய வழியை பின்பற்றுபவர்கள், அதாவது களவாடுதல், சதிச் செயல்கள் முதலியவற்றில் ஈடுபட்டால் அத்தகையவர்கள் இறைவனிடமிருந்து வெகு தொலைவு பிரிய நேரிடும். அத்துடன் எவரிடத்தில் போதுமான அளவிற்கு உணவு உள்ளதோ அவர்கள் என்றும் இறைவனுக்கு சேவை புரிவதில் ஈடுபடுதல் வேண்டும். உனது ஞான வளர்ச்சியானது பாராட்டுக்குரியது. எனினும் சிருஷ்டியில் ஒரு சிலரிடம் உண்பதற்கு போஜனம் மட்டுமல்ல, தேவைப்படும் அனைத்தும் மிகுதியாகவே உள்ளன. பின்பும் அவர்கள் கவனம் இறைவனிடத்தில் அல்ல, பேராசை மற்றும் அகங்காரத்தின் மீதே பதிந்திருக்கின்றது. எனக்காக தாம் இத்தகு அழகிய படைப்பை உருவாக்கினீர்கள். வைராக்கியம் கொண்ட என் கணவரால் இவ்வாறும் மையல் கொள்ள இயலும் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. என் உள்ளத்தில் தோன்றும் இச்சைகளில் பிரதானம் யாதென்பதை நான் அறியேன். தம் மீது மையல் கொண்டிருப்பதா அல்லது தம் மையலை பெறுவதா? தமக்கு என்னை அர்ப்பணிப்பதா? தம்மில் என் பிரதிபலிப்பை காண்பதா? தினமும் தம்மை வெற்றி கொள்வதா அல்லது தம்மிடம் நான் தோல்வியுற்று மகிழ்வதா? இந்த சிவனும் சக்தியும் சங்கமிப்பதானது விதியின் செயல் மட்டுமல்ல, இதுவே எனது சௌபாகியமாகும். ஏனெனில் இந்த சங்கமமின்றி சக்தியான நான் இத்தனை அற்புத அனுபவங்களை உணர்ந்திருப்பது சாத்தியமாகாது. ஏனெனில் தமது மையலினால் நான் எனது முழுமைத்துவத்தினை முற்றிலும் உணர்ந்தேன்.
தாம் விவாகம் என்னும் சம்பிரதாய விதியினை வாக்குறுதிகள் வழங்கும் வெறும் சடங்காக கருதாது தாம் மனைவியாக தாம் ஏற்ற எனக்கு உயர்வு பெறும் வாய்ப்பும் அளித்தீர்கள்.